வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சரிங்களா? 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அன்னாச்சி முக்கணும், கல்பாசி, சோம்பு, அன்னாச்சி பூ ஒன்று, மராட்டி மொக்கு ஒன்று. சரிங்களா? அன்னாச்சி பூ நான் பிச்சு வச்சுட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கிறேன். அதில் வச்சு செஞ்சு பாருங்கள். அது சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது ரொம்ப. சரிங்களா? இப்போ ஒரு பெரிய வெங்காயம் லேசாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, சின்ன தக்காளி 2, பச்சை மிளகா 4, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் புரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு இந்த மாதிரியெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி, பச்சை மிளகா 2ஐயும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? நான் தக்காளி வெங்காயம் வதங்கறதுக்கு வேண்டி நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, புதினா கொஞ்சம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்குறோம். பொடி பொடியாக போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் பொடி பொடியாக ஒரு 100 கிராம் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தான் போடணும். சிக்கனு நிறையா போடக்கூடாது. இது சால்னா மாதிரி செய்கிறத நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1.5 ஸ்பூனு போட்டுக்கலாம் மிளகாத்தூள். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ரெண்டு ஸ்பூன் மல்லி பவுட்ரு. எல்லாமே வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ கரம் மசாலா தூள் கொஞ்சம், காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன். அது வந்து காரம் இருக்காது, கலருக்காக போடுறோம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுருக்கேன். நான் உப்பு போடலப்பா, கொஞ்சமாக போட்டிருக்கேன். வேணுன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி வேக விட்டுடலாம். நல்லா பஞ்சு மாரி வேகணும். அது சிக்கன் வெந்தால் தான்
சால்னா நல்லாயிருக்கும். இப்போ அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேணுங்கிற தேங்காய் இதெல்லாம் அரைச்சிக்கலாம். சரிங்களா? தேங்காய் கொஞ்சம், பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பு, மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, பொட்டுக்கடலை வேணுன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், இல்லைன்னா நடக்கலை கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். குறவரப்பாக அரைச்சி போட்டால் போதும். ரொம்ப நைஸாக இருந்தால் வலுவலுன்னு இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு சிக்கன் வந்து. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் நம்ம. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து போடுறது உங்களுக்கு வந்துடும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் முதல்ல போட்டிருக்கறோம் நம்ம. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.